ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பொதுவான பலனை நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு வேலையை இப்போ செய்ய வேண்டிய நிலை உருவாகுங்க. ஆனால் அந்த வேலையையும் நீங்கள் துணிவோடு ஏற்றுக்கிட்டு அந்த புதிய சூழ்நிலைக்கு எந்த ஒரு சப்போர்ட் ஒத்துழைப்பும் கிடைக்காட்டியும் நீங்கள் கடினமாக முயற்சி செய்வீங்க. ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் பயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் சில நாள்லேயே நீங்கள் அந்த வேலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா செஞ்சு அதில் ஒரு பெரிய ஆளாகவும் மாறிடுவீங்க. டேலண்டான ஆளாக ஆயிடுவீங்க. பணியில் உங்களுக்கு நீங்கள் செய்கிற இடத்துல பெரிய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுசாக கிடைக்காது. குறைவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக விடாமுயற்சியோடு செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், ஆனாலும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். உங்கள் திறமைகள் வெளியில் வருங்க. அதுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் நிறைய வருங்க. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் தரும். பணி, தொழில், வியாபாரம் இப்படி எதை செஞ்சிருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலிக்க போகுதுங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குழந்தைகள் தங்களுடைய வேலையில் முன்னேற்றம் அடைவாங்க. தான் நினைச்சதை அடையிறதுக்கான அடுத்த படிக்கு போவாங்க. அதனால அவங்கனாலையும் உங்களுக்கு மரியாதை நிறைய கிடைக்குங்க. எத்தனை தான் எதிர்மறையான சூழல், அதாவது எல்லாமே சூழலெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் நெகட்டிவாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய கடமை, உழைப்பு, மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு வேலையை செஞ்சீங்கன்னா இந்த மாதம் பெரிய அதிர்ஷ்டமும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் பணம் வரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 11, 12, 20, 21, 29, 30 சொல்லலாங்க. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லணும்னா 4, 5, 6, 7, 13, 14, 15, 16, 22, 23, 24, 25 எல்லாம் அதிர்ஷ்டமான நாளாக தாங்க இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 7, 8, 17, 20, 21, 26, 29, அப்புறம் 30 இந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க.